வெல்கம் டு செல்ஃப்கேர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முல்லைப்பூ செடியில் வந்து அதிகமாக வந்து பூக்கள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து மழை காலங்களில் வந்து நமக்கு வந்து பூக்கள் தரக்கூடிய செடிகளில் வந்துட்டு நிறைய வந்து பூக்கள் வரும். ஸோ அதை வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா வந்து பூக்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி தான் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இந்த அரிசி கலந்த தண்ணியில் வந்து நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. இதை வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து வேப்ப முன்னாக்கு. ஸோ இதில் வந்து அதிகமாக வந்து புழுக்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, வேர் புழுக்கள் அதே மாதிரி பூச்சி உழுகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வேப்ப முன்னாக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் இதை போட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்பவுமே செடியோட வேர் பகுதி வந்து நல்லா கிளறி விட்டு தான் வந்துட்டு எந்த ஒரு உரமாக இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு ஈஸியாக அது வந்து வேருக்கு வந்து போய் சென்றடையும். அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நம்ம கிளறினதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு வந்துட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து நீங்கள் ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு வரலாம். இது வந்து காய் சம்மந்தப்பட்ட செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். அதனால் பூக்கள் செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். செடி வந்து நிறைய பூக்கள் பூக்கும். ஸோ இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கீழே கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.